ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் திருப்பாவை 2வது பாடல் என்னன்னு பார்ப்போம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பாட்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுந்தோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கம் இப்போ பார்ப்போம். திருப்பாவையின் முதல் பாட்டில் பாவை நோன்பு யாரை முன்னிட்டு நோட்பது என விளக்கி தோழியரை துயிலெழுப்ப அழைத்தாள் ஆண்டாள். இந்த 2ஆம் பாடலில் நோன்பு நோற்றவர்கள் எவற்றையெல்லாம் செய்யலாம், எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என விளக்குகிறாள். இந்த வையத்தில் வாழும் பேறு பெற்றவர்களே பாட்கடலில் அரிதுயில் கொண்டிருக்கும் பரந்தாமன் நடியை போற்றி புகழ்ந்து இந்த பாவை நோன்பை நோட்கின்றோம் நாம். இந்த விரதத்தில் செய்ய வேண்டியவை என்னென்ன தெரியுமா? நெய்யையும் பாலையும் சாப்பிடாமல் ஒதுக்க வேண்டும். விரத காலத்தில் உடலுக்கு ஊட்டம் சேர்க்கக்கூடாது. அதிகாலையில் நீராட வேண்டும். பின்னர் நாம் வழக்கமாக மையிட்டும் மலர் சூடியும் அலங்கரித்து கொள்வோம் அல்லவா? அத்தகைய அலங்காரங்களை நோன்பு காலத்தில் விலக்க வேண்டும். இப்படி நம் முன்னோர் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என தள்ளி வைத்தார்களோ அவற்றையெல்லாம் செய்யாதிருப்போம். கோல் சொல்லுதல் போன்ற தீய சொற்களை கூறாதிருப்போம். அடியார்களுக்கும் துன்பப்படுவோருக்கும் நம்மால் இயன்ற அளவு உணவிட்டு மகிழ்வோம் என்று நோன்பு காலத்திற்கான விதிகளை இந்த 2ஆம் பாடலில் எடுத்து கூறுகிறாள் ஆண்டாள். என்னங்க, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.